Hi friends, car water wash business ப்ராஃபிட்டா லாஸா? இன்னைக்கு நிறைய மக்கள் கார் வாங்குறதுல விருப்பமாக இருக்காங்க. அதாவது அன்றைய காலகட்டத்தில் வீட்டுக்கு ஒரு சைக்கிள் இருந்தாலே பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு பைக் போக காரே வீட்டுக்கு கொண்டு வந்துருச்சு, வீட்டுக்கு 2 கார் கூட வந்துருச்சு. இப்படியாப்பட்ட பிஸ்னஸில் இருக்கும் ப்ராஃபிட் என்ன, லாஸ் என்ன, இந்த பிஸ்னஸை எப்படி தொடங்குறாங்கன்றதான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கார் வாட்டர் வாஷ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ப்ராசஸிங் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளே ஓனாக ஒரு லேண்டை போய் சர்ச் பண்ணி அந்த லேண்டை ரெண்டலாகவும் இருக்கலாம், லீஸாகவும் இருக்கலாம், அப்படி ஒரு லேண்டை பார்க்கணும். அப்படி இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இடம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் சப்ளை உங்களுக்கு நல்லா இருக்கணும். ஒன்று அந்த லேண்டில் வந்து இருக்கிற வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணணும் உங்கள் கார்களை வாஷ் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் வாட்டரை வந்து வெளியே இருந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் போடுற எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது அந்த வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு டேங்க்கு, அதுக்கப்புறம் அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேக்கம் இருக்கணும், ஏர் ப்ரெஷர் மோட்டார்ஸ் வேணும், அப்புறம் உங்களுக்கு ஒர்க்கர்ஸ் ஒரு 2 பேராச்சும் தேவைப்படும். இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தனியாகவே கார் வாட்டர் வாஷ் சென்டரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ 2வது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ். அதாவது ஆல்ரெடி இந்த பிஸ்னஸில் நல்ல வளர்ந்தவங்க அவங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுப்பாங்க. அதாவது அவங்க ஆல்ரெடி இந்த கார் வாட்டர் வாஷில் தொழிலில் ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, ஒர்க்கர்ஸ் ஆகட்டும் சரி, அந்த எக்யூப்மெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இடத்த மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும், அந்த இடத்துல அவங்களே அந்த பிளான்ட்டை ரெடி பண்ணிடுவாங்க. எப்படி கஸ்டமரை நீங்கள் இன்ட்ரோ பண்ணணும், உள்ளே வர வைக்கணும், என்ன மாதிரி பிஸ்னஸ் இருக்குது, அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதையும் அவங்க செஞ்சு தந்துடுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுமார் ஒரு 15 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் இருக்குது. நீங்கள் எடுக்கிற பிராண்ட் ஃப்ரான்ச்சைஸியை பொறுத்து இருக்குது. இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸி செட்டப் ஆகட்டும் சரி, முதல்ல சொன்ன நம்ம ஓன் பிஸ்னஸ் ஆகட்டும் சரி, இது ரெண்டுத்தில் யார் எதை சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காசு வந்து ஒரு பட்ஜெட் லெவலில் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி மேனுவலாக அவங்களே ஓன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். 2வது பார்த்தீங்கன்னா பணம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது, எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு தனி அடையாளமாக இருக்கணும், இந்த மோட்டார்ஸ் அந்த விஷயங்கள் ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த ஃப்ரான்ச்சைஸி ரிலேட்டடாக போயிடலாம். ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃப்ரான்ச்சைஸியை பொறுத்த வரைக்கும் நிறைய வச்சு அதை வியாபாரத்தை செலுத்தவங்களும் இருக்காங்க, அதை வச்சு இறங்கினவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃப்ரான்ச்சைஸிக்குள்ளே உள்ளே போனோம். இப்போ இந்த கார் வாட்டர் வாஷ் பிஸ்னஸை எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் பக்கத்துலேயே நம்ம வந்து வாட்டர் வாஷை ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அப்போ தான் வண்டியை சர்வீஸ் விட்டுட்டு நம்மக்கிட்ட வருவாங்கன்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம் தான். நிறைய சர்வீஸ் சென்டரில் வாட்டர் வாஷ் இருக்குது, இல்லைனா அவுட் சைடில் அவங்களே ப்ரிஃபர் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அதுவும் கமிஷன் பேஸில் இயங்குதுன்னு சில நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு அப்பார்ட்மெண்ட் சைடில் இருக்கீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டோ பெட்ரோல் பங்க் பக்கத்துலையோ இந்த மாதிரி, அதாவது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கணும், இட வசதியும் கொஞ்சம் தாராளமாக இருக்கணும், தண்ணி வசதியும் உங்களுக்கு இருக்கணும். இப்படியாப்பட்ட இடத்துல நீங்கள் தொடங்குனீங்கன்னா இந்த வாட்டர் வாஷ் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து உங்கள் வீட்டு அருகாமையில், அதாவது பார்த்தீங்கன்னா மக்கள் புழங்காத இடம், அதாவது அந்த வழியில் மக்கள் போயிட்டு வராங்க பட் ஆனால் நிப்பாட்டுவாங்களான்னு டவுட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லேண்டை வாங்குறீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டை லீஸுக்கு எடுக்கிறீங்க இல்லை ரெண்டலுக்கு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நல்லா பீக்காக போயிட்டு இருக்கும்போது உங்களோட அந்த லேண்ட் ஓனர் வந்து ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாலோ ரெண்டலை இன்க்ரீஸ் பண்ணிட்டாலோ நீங்கள் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிராண்டாக அங்கே கிரியேட் ஆகிட்டீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வெளியே எங்கேயும் போனீங்கன்னா இங்கே இருக்க கஸ்டமர் அவ்வளோ தூரம் கார் வாஷ்க்காக வரமாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வாட்டர் வாஷ் பிஸ்னஸை தொடங்கணும். இப்போ இந்த கார் வாட்டர் வாஷ் பிஸ்னஸில் இருக்க ப்ராஃபிட்டை பற்றி பார்த்துடலாம். ப்ராஃபிட்டில் நம்பர் 1 சொல்ல போகிறது, இப்போ கார் வாட்டர் வாஷை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய விதமான வாஷிங் இருக்குங்க. அதாவது இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஜெட் வாஷு, ஃபோம் வாஷு, ஷாம்பூ வாஷு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டீமிங் வாஷுன்னு இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ விதமான வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஒவ்வொரு சார்ஜஸை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பேசிக்காக ஒரு வாட்டர் வாஷை பார்த்தோன்னா காருக்கு நம்ம ஒரு 400 ரூபாயிலேருந்து ஒரு 600 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த 400 ரூபா நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த 400 ரூபா கஸ்டமர் உள்ளே வராருன்னா அதே மாதிரி ஒரு 5 கஸ்டமர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாருங்க. அது மட்டும் இல்லை, அந்த கஸ்டமர் வெறும் நார்மல் வாஷ் மட்டும் பண்ண மாட்டார். நீங்கள் அவர்கிட்ட நல்ல பேச்சு கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், இதெல்லாம் இஷ்யூ இருக்குது சார், இப்படியெல்லாம் இருக்குன்னு சொன்னோன்னே அந்த டயர் பாலிஷ் நாங்கள் பண்ணி தருவோம், அடிஷ்னலாக உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி தருவோம் சார், நீங்கள் ஒரு வாட்டி காரை வந்து கோட்டிங் போடுங்க, பாலிஷ் போடுங்க, இந்த மாதிரிலாம் அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவருக்கு தேவைப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து அதை செய்வார். நீங்கள் உங்களோட தொழிலை நல்லா கிளாரிட்டியாக பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல லாபமிக்கும் தொழிலாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுமார் மாதம் ஒரு 80,000லேருந்து ஒரு 1 லட்ச ரூபா வரைக்குமே நீங்கள் வந்து
ப்ராஃபிட் எடுக்கலாம். நீங்கள் நல்ல கார்ஸை நிறைய வாட்டர் வாஷ் பண்ணி அதில் நிறைய இந்த மாதிரி கோட்டிங்ஸு, இந்த மாதிரி பாலிஷு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அந்த கார் சார்ந்த விஷயங்கள், டயரோ இல்லை அந்த காருக்கு தேவையான அசசரிஸோ, சின்ன சின்ன ஐட்டங்களை நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதன் மூலியமாகவும் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். இந்த மாதிரி அசசரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்தே சப்ளை பண்ணுறதுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க கம்மியான ரேட்டில் உங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து ஒரு மார்ஜினை வச்சு கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக மாறலாம். இதுதாங்க இந்த கார் வாட்டர் வாஷ் பிஸ்னஸில் இருக்க ப்ராஃபிட் சைட். இப்போ நெகட்டிவ் சைடை பற்றி பார்க்கணுன்னா நெகட்டிவில் தாங்க அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு லேண்டை சாதாரணமாக லீஸுக்கு எடுக்கிறதோ வாடகைக்கு எடுக்கிறதோ சாதாரண விஷயம் கிடையாது. அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம கையில் வச்சிருக்க அமௌண்ட்டை அதில் எடுத்துகிட்டு போய் போட்டு அந்த லேண்டை ஃபஸ்ட்டு நம்ம லே அவுட் பண்ணி ரெடி பண்ணணும். ஃப்ரான்ச்சைஸி ஆகட்டும் சரி, நம்ம ஓனாக பண்ணுறதாகட்டும் சரி, ஃபஸ்ட்டு அந்த இடத்துல கட்டடத்தை எழுப்பணும். அதுக்கப்புறம் வேலைக்கு ஒரு 2 பேரையாச்சும் ஆள் வைக்கணும், நம்மளும் வேலை செய்யணும். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு வாட்டர் வாஷ் அதிகபட்சமாக ஒரு 45 நிமிஷம் வரைக்கும் பண்ணுவாங்க. அதாவது இன்டீரியர் உள்ளெல்லாம் வேக்கம் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, அப்புறம் ஏர் ப்ரெஷர் வச்சு கிளியர் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கே பிரத்யேகமான செட்டிங் இருக்குது. அதாவது ஒரு ரேம்பில் மேலே ஏற்றுவாங்க, அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி ஆகணும். ஹைட்ராலிக் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஆயில் போட்டு நல்லாவே மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணும். முக்கியமான விஷயம், இந்த கார் வாட்டர் வாஷ் மிஷின் அதாவது பார்த்தீங்கன்னா மேனுவலில் வேறு ரகம். அது வந்து நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ண நிறைய இடம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஜெட் வாஷ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது மனிதர்களோட ஹெல்ப்பே இல்லாமல் இப்போ எப்படி ஏஐ யுகமாக மாறுது, அந்த மாதிரி அந்த கார் எடுத்துகிட்டு போய் அந்த ரேம்பில் ஏற்றிட்டா போதும், அதுவே என்ன பண்ணிடும், வாட்டர் ப்ரெஷர் பண்ணிடும், அதுக்கப்புறம் ஃபோம் போட்டுரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே ஏர் அடித்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். இன்னும் துடைக்கிற விஷயங்கள்லாம் கூட இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறதுக்கு, அந்த சிஸ்டம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவை. அதுக்கப்புறம் அதுக்கிட்ட போயிட்டு அந்த டோர்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி, இந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஸோ இப்படி 2 ஒர்க்கர்ஸ் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். இன்னொன்று, அந்த மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வர வைக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா வடநாட்டிலேருந்து நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் சர்வீஸ் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கான்னு ஃபஸ்ட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிஷின்ஸில் ஒரு சின்ன ரிப்பேர் வந்துட்டா கூட அது மெக்கானிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் ஆளை அந்த இடத்துல தேட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில பேர் அது பிரத்யேகமாக பண்ணுறவங்க இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் ரேரான மக்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கையாண்டிங்கன்னா சிறப்பாக இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வைக்கிற இடத்த பொறுத்தும் இருக்குது. ஸோ சில இடத்துல வந்து பெரிய அளவில் கஸ்டமர் வரப்போகிறது இல்லைன்னா அதுவும் நம்மளுக்கு பெரிய நெகட்டிவில் கொண்டு போய் விட்டுரும். இன்னொன்று கரண்ட் பில் இருக்குது, அடுத்து வாட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்க 2 ஒர்க்கர்ஸோட சேலரி இருக்குது. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்ம இந்த பிஸ்னஸில் இறங்கணும். இதுதாங்க இந்த வாட்டர் வாஷ் பிஸ்னஸில் இருக்க நெகட்டிவ் சைடு. நெகட்டிவில் நம்ம என்ன தான் அதிகமாக சொன்னாலும் ஓவராலாக இந்த கார் வாட்டர் வாஷ் பிஸ்னஸ் எப்படி நம்ம பண்ணால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னா, அதாவது நம்ம ஒரு கையிருப்பு பணத்தை வச்சுக்கிட்டு, இல்லை நம்ம டிகிரி எதுவும் வச்சுருக்கோமா, இல்லை பேங்க் கிட்ட நம்ம எதுவும் லோன் வாங்கலாமா, பிஸ்னஸ் லோனான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடியே நம்ம ப்ரிப்பராக போயிட்டு இந்த கார் வாட்டர் வாஷ் பிஸ்னஸ்னால் என்னன்ட்டு ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கவர்கிட்ட நம்ம ஒரு வாட்டர் வாஷ் மேனாக கூட அங்கே போய் வேலைக்கு சேர்ந்துடணும். சேர்ந்து அந்த தொழிலை கற்றுக்கணும். அதில் இருக்க வரவு செலவு எப்படி வருது, எப்படி போகுதுன்னு எல்லாமே பொறுமையாக கற்றுக்கிடணும். அங்கே சம்பளத்துக்காக நம்ம வேலைக்கு போகிறதில்ல, தொழில் தொடங்குறதுக்கு ட்ரைனிங்காக வேலைக்கு போகிறோம்னு நினச்சிக்கிடணும். அப்படி நம்ம அங்கே இருக்கும் சூட்சமங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு நமக்கு ஒரு புரிதலை கொண்டுட்டு வந்துட்டு இந்த கார் வாட்டர் வாஷ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் ஆகலாம் தலை சிறந்த பிஸ்னஸ் மேனா. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு கார் வாட்டர் வாஷ் பிஸ்னஸை பற்றி எதுவும் தெரிஞ்சிருந்தாலோ இல்லை நீங்கள் அதை தொடங்கியிருந்தாலோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிறைய நண்பர்கள் பிஸ்னஸ் செய்யணும்னு ஆர்வத்தோடு இருப்பாங்க, அதுவும் ஆட்டோமொபைல் சார்ந்த பிஸ்னஸ் செய்யணும்னு இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு உபயோகரமாக இருக்கும். இதே போன்ற மோட்டார் சார்ந்த செய்திகளை நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்வதுக்கு த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.